ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேர்மையாக நடப்பவர்களை விட நடிப்பவர்கள் மேல்தான் உயிருக்கும் மேலாக அன்பு வைக்கிறார்கள். தெரியுமா நண்பர்களே, இன்றைய மனிதர்கள். ஸோ மற்றவன் உனக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மரியாதையை முதல்ல நீ உனக்கு கொடு. தனியாக இருந்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணு, ஜிம்முக்கு போ, உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணு, நெகட்டிவாக சிந்திக்காத தயவு செஞ்சு. புது புது விஷயங்களை அப்டேட் பண்ணு, அதை அப்டேட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணு. நீ உன்னை மதிச்சாதான் மற்றவன் உன்னை மதிப்பான் நண்பர்களே. ஸோ உன்னை ஏமாத்தினவங்க கிட்ட மறுபடியும் போகாத, யாரையும் உன்னை அவமதிக்க விடாத, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண கிறுக்குத்தனமாக நடந்துக்காத. உன்னை சிறப்பாக மாற்ற முயற்சி எப்போவும் இருக்கட்டும். உன்னை சிறப்பாக மாற்றுறதுக்கான முயற்சி எப்போவும் இருக்கணும் உன்னிட்ட. உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்போவும் பாதுகாப்பு கொடு. எல்லா சமயத்திலையும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடு. ரிலேஷன்ஷிப்காக கெஞ்சிட்டு இருக்காத. உன்னை கூப்பிடாத இடத்துக்கு போகாத. கையில் எப்போவும் காசு வச்சுக்கோ. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணு. உலகம் ஒரு நாடக மேடை நண்பா. உண்மைதான். இங்கு உண்மையாக இருக்கவங்களை விட நடிப்பவர்களே அதிகம் நம்பப்படுகிறார்கள். ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படும். ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் போதுமே. காலங்கள் மாறுவதில்லை, மாறுவது மனித மனமே. இயற்கையை நேசிக்க மறந்தோம். ஒன்று தெரியுமா நண்பர்களே, இயற்கையை நேசிக்க மறந்தோம். சுவாசிக்க மறந்தது இயற்கை. விளைவு விலைக்கு வாங்குகிறோம் ஆக்சிஜன். ஸோ எதற்காக எதிர்பார்க்கிறீர்களோ அது உங்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் உங்கள் விருப்பம் விடியலாய் அமையும் நாள் வரும். இந்த பிரபஞ்சம் அதனை இறங்கி உங்களுக்கு கொடுக்கும் நண்பா. ஸோ நம்பிக்கை உள்ளவன் வீழ்ந்தாலும் கூட தோல்வியை தழுவுவதில்லை. மாறாக தோல்வியிடம் போராடுகிறான் தான் வெல்வதற்காக. வாழ்க்கை உங்களை எதிர்பாராத வழிகளில் சோதிக்கும். நீங்கள் எவ்வளவு நேரம் அதில் நீடிப்பீர்கள் என்பதை அது சரிபார்க்கும். மேலும் உங்கள் நம்பிக்கை எவ்வளவு வலிமையானது, அதன் பின்னால் எவ்வளவு தூரம் ஓடுகிறீர்கள் என்பதை குறிவைத்து கொள்ளும். ஒரு நாள் இறுதியில் அது உங்களுக்கு தேவையானதை நிரந்தரமாய் தந்துவிட்டு செல்லும் நண்பா. ஒன்று சொல்லுகிறேன், நிரந்தரமாய் தந்துவிட்டு செல்லும். ஒரு உறவுக்குள் ஏதோ ஒரு மனக்கசப்பின் காரணமாக இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதனால் கோபங்கள் அதிகமானால் தயவு செஞ்சு ஏதும் பேசாமல் இருப்பதுதான் நல்லது நண்பா. கோபத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பதையே கவனிக்க முடியாத அளவிற்கு நம்மை நிதானமற்ற ஒருவராக கோபங்கள் மாற்றிவிடும். ஸோ கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக வாக்குவாதங்களை முற்றிப்போக செய்யுமே தவிர சண்டையை தீர்க்கவே தீர்க்காது நண்பா. கோபத்தில் அமைதியாக இருப்பதே நல்லது. இப்போதும் சொல்கிறேன், உறவுகள் மிக அழகானது, அது உடைந்து போகாத வரையில் நண்பா. சில சமயங்களில் நாம் விரும்பியவை கிடைக்கவில்லையே என்ற விரக்தி ஆட்கொள்ளும். இதற்கான என் உழைப்பு அதிகம், ஆனாலும் நிறைவேறவில்லை என்ற அழுத்தம் பரவும். கேளுங்கள், விரும்பியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் அற்புதம் யாருக்கு போய் நிகழும் நண்பா. ஸோ இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை மாறும். இல்லாதவனுக்கு இருக்குமிடம் மாளிகையாகவும் கிடைக்கும் சாப்பாடு அமிர்தமாகவும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உண்டு நண்பா. சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. அழுது தொடங்கிய இந்த வாழ்க்கை பிறரின் இறுதி அழுகையில் முடிவு பெறுகிறது. இதிலிடையில் எதற்கு அத்தனை அழுகை? அப்பா அம்மா புருஷன் பிள்ளைங்கன்னு எல்லா உறவும் நம்ம கூடவே இருந்தோம். நாம் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவோ, நம்ம உணர்வுகளை பகிர்ந்துக்கவோ, நம்மளோட கஷ்டங்களை சொல்லி அழவோ, குறைஞ்சபட்சம் நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூட யாரும் இல்லை. ஆக்சுவலி யாரும் தயாராக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு இல்லத்தரசி வீட்டில் இப்படி தான் ஃபீல் பண்ணுவா. ஒருவேளை நாம் இல்லாமல் போனால் கூட வேலை செய்ய ஆள் இல்லையேன்னு தான் தேடுவாங்க போல. ஒரு ஜீவனா, ஒரு உயிரா நாமெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் போல. சத்தியமாக முடியல நண்பா. எப்போ தான் இதெல்லாம் மாறுமோ? இப்படி இருக்கிறதுக்கு ஒரேடியா இல்லாமலே போயிடான் போல தோணும். நிறைய இல்லத்தரசிகளுடைய மனதில் நினைப்பது இது. தோணுச்சு, சொன்னேன் நண்பா. இந்த மனசாட்சிக்கு பயப்படாம தப்பு பண்ணுறவங்க, மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டுறவங்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவங்களை எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? அவங்க எல்லாரும் யாரையுமே
மனுஷனா கூட நினைக்க மாட்டாங்க. அட இவ்வளோ ஏன், கடவுளை கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு டீல் பண்ணுவாங்க. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ எப்படி தோணுதோ அப்படி தான் வாழுவாங்க. பண்ண தப்புக்காக சின்ன உறுத்தலோ வருத்தமோ கூட இருக்காது அவங்களுக்கு. அவங்கள மாதிரி வாழறது தான் கரெக்டு போல. அவங்களுக்கு தான் காலமும் கடவுளும் துணையாக நிற்கிது. உண்மைதானே? இந்த கர்மான்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு. அப்படி ஏதாச்சும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறந்துடுங்க நண்பா. முயற்சி பண்ணுங்க, சில விஷயத்தில் கடின உழைப்பு போடுங்க, அதுவாச்சும் நமக்கு பலன் கொடுக்கும். சில பெண்களோட வாழ்க்கை எப்படின்னா, ஒரு காலத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இருந்தவ தான் இன்னைக்கு அந்த சிரிப்பை தொலைச்சிட்டு கண்ணீரை மட்டும் தினம் தினம் தேக்கி வச்சுட்டு இருக்கா. ஏதும் பேசக்கூடாது, நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் சரின்னு சொல்லணும். ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியாமல் ஒரு வாழ்க்கை. எவ்வளோ மாற்றம் தேவைப்பட வேண்டியது இருக்குல்ல பொண்டாட்டிங்கிற பொறுப்பில் இருக்கிறதுக்கு. வேண்டான்னு உதறிட்டு போகவும் முடியல. நம்மளை நம்பி பிள்ளை இருக்கே. இந்த காலத்தில் சொந்த உயிரை போகிக்க நினச்சா கூட நம்மளை விட்டால் நம்ம பிள்ளையை பார்க்க ஆள் இல்லையேன்னு பெத்த பிள்ளைங்களுக்காக உயிர் பிரிகிற வரைக்கும் நடைப்பிணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணுங்க தான் அதிகம் நண்பா. ஸோ ஒரு 5 நிமிஷம் பெத்த பிள்ளையை பார்த்துக்காத ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க. எப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் பிள்ளையை பார்த்துக்கோங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இல்லத்தரசி சொல்கிறா. ஒரு 5 நிமிஷம் பிள்ளையை பார்த்துக்கோங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் இருப்போமா? இல்லத்தரசியோடைய ஃபீலிங்ஸுங்க இது. அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ நேரம் தான் சாப்பிடுவேன், எவ்வளோ நேரம் தான் குளிப்பேன், ரெஸ்ட் ரூமில் இருப்பேன், இதுக்கு மேலெலாம் என்னால் பிள்ளையை பார்த்துக்க முடியாதுன்னு கோவப்படுறீங்களே. நாங்கள் என்ன பிள்ளையை உங்ககிட்ட கொடுத்துட்டு சினிமாவுக்கு போனோமா, ஷாப்பிங் போனோமா, இல்லை ரிலாக்ஸேஷன் ட்ரிப்பு போனோமா? ஐயா கணவன்மார்களே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் பெற்ற பிள்ளையத்தான் உங்களை பார்த்துக்க சொல்கிறோம். நீங்கள் தினமும் சாதாரணமாக செய்கிற அடிப்படை விஷயங்கள் கூட எங்களுக்கு ஆடம்பரமாக இருக்குது. அதுக்கு கூட கோவப்பட்டு கத்தினா என்னங்க அர்த்தம்? ஸோ இல்லத்தரசியோடைய ஃபீலிங்ஸ்ங்க இது. சில வீடுகளில் நாத்தனார்லாம் ஸ்கூல் லீவுக்கு பசங்களை கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து 1 மாதம் அப்படி இல்லைன்னா 2 மாதம் தங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதே வீட்டுக்கு வாழ வந்த மருமக ஸ்கூல் லீவுக்கு அவள் பசங்களை கூட்டிகிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால், என் பொண்ணு லீவுக்கு வந்திருக்கா, இப்போ நீ உன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு மாமியார் கேட்குறாங்க. என் பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே அங்கே தனியாக இருக்காங்க, இங்கே உங்கள் பசங்க கூட விளையாடுவாங்கன்னு தான். நீங்கள் போகிறேன்னு சொன்னால் என் பசங்களுக்கு விளையாட ஆள் இருக்காதுன்னு நாத்தனார் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் சம்மர் வெக்கேஷன் ஸ்கூல் லீவுன்னு எதுவும் கிடையாது போல். போகிற போக்க பார்த்தா உனக்கெல்லாம் அம்மா வீடே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க போல். ஸோ பல பேரோட இல்லத்தரசியுடைய ஃபீலிங்ஸ் இப்படி தாங்க இருக்குது. என் புருஷன்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், எனக்கு இல்லாத உரிமையா? அவருக்கு என் மேலே அவ்வளோ அன்பு, அவளுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் அப்படின்னு ஆரம்பித்து எதுக்கு வம்பு? என்ன சொன்னாலும் தப்பாக தான் போய் முடியுது. இதுக்கு பேசாமலே இருந்துடலான்னு வந்து நிற்கிது சில பிரச்சனைகள். இப்போ இருக்கிற கணவன் மனைவி உறவு அப்படி தான் இருக்குது. நாட்கள் செல்ல செல்ல அன்பும் அக்கறையும் குறைஞ்சு கொண்டு தான் செல்கிறது நண்பா. ஸோ தினமும் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுங்க. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சோகத்தை டெலீட் செஞ்சுருங்க, சந்தோஷத்தை சேவ் செய்யுங்க, சொந்தங்களை ரீசார்ஜ் செய்யுங்க, நட்புகளை டவுன்லோடு செய்யுங்க, எதிரிகளை எரேஸ் பண்ணுங்க, உண்மையை ப்ராட்காஸ்ட் பண்ணுங்க, துக்கத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, வேதனையை நாட் ரீச்சபிள் செய்யுங்க, பாசத்தை இன்கமிங் செய்யுங்க, வெறுப்பை அவுட்கோயிங் செய்யுங்க, சிரிப்பை இன்பாக்ஸில் வைங்க, அழுகையை அவுட்பாக்ஸில் வைங்க, கோபத்தை ஹோல்டு பண்ணுங்க, இன்முகத்தை சென்ட் பண்ணுங்க, உதவியை ஓகே பண்ணுங்க, இதயத்தை வைப்ரேட் செய்யுங்க. பிறகு பாருங்க, வாழ்க்கைன்ற ரிங்டோன் சந்தோஷமாக ஒலிக்கிறது. தடுக்கி கீழே விழும்போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. தப்பான இடத்துல கால் வச்சா விழுந்து தான் ஆகணும், விழுந்துட்டா தூக்கி விட எவனும் வரமாட்டான், நீ தான் எழுந்து நிற்கணும். ஸோ வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.